அதானி துறைமுகத்தில் போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்று ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வருகின்ற 5ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் அரசியல் கட்சி தலைவர்கள் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் ஜஜ்ஜார் மாவட்டத்தில் உள்ள பகதூர்கர் பகுதிக்கு சென்ற ராகுல் காந்தி வாகன பேரணியில் ஈடுபட்டு காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் ராகுல் காந்தி உரையாற்றினார். அப்போது பணமதிப்பிழப்பு மற்றும் தவறான ஜிஎஸ்டியை அமல்படுத்தி வங்கிகளின் கதவுகளை பிரதமர் மோடி மூடிவிட்டார் என்றும் அதானி அம்பானிக்கு மட்டுமே நன்மை செய்ய விரும்புகிறார் எனவும் குற்றம் சாட்டினார். கோடீஸ்வரர்களின் கோடிக்கணக்கான ரூபாய் கடன்களை தள்ளுபடி செய்யும் பிரதமர் பெண்கள் மற்றும் விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி செய்யவில்லை என்றால் அது அரசியலமைப்பின் மீதான தாக்குதலாகும் என தெரிவித்தார். மேலும் அதானி துறைமுகத்தில் போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்றும் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார்.